Hi friends, good morning. RRB nursing and paramedical vacancies release பண்ணிருக்காங்க. எப்படியெல்லாம் சந்தேகம் வரணுமோ அப்படியெல்லாம் இதுல வந்து சந்தேகம் வருது. ரொம்ப நல்ல விஷயம் தான். டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது. சோ இதுல அதிகபட்சமா அடுத்ததா கேட்ட क्वेश्चंस என்னன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வருமா? இதுல வந்து நிறைய பேர் அத நர்சிங் ஸ்டாஃப்ஸ் கேக்குறாங்க, பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸும் கேக்குறாங்க. நீங்க எந்த ஏரியால அப்ளை பண்றீங்களோ நீங்க எந்த ஏரியாவுக்கு வேணாலும் அப்ளை பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு அப்ளை பண்றீங்க, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு அப்ளை பண்றீங்க, தமிழ்நாட்டுல இருந்து மகாராஷ்டிராக்கு அப்ளை பண்றீங்க, நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணுங்க. பெரும்பாலும் 90% நீங்க எந்த ஏரியால கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அட் பிரசன்ட் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்களோ அங்கதான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வரும். தமிழ்நாட்டுல மட்டும் பெரிய பெரிய சிட்டிஸ்ல அது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாம் சென்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் தமிழ்நாட்டுல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் அப்படிதான் வந்து ஆர்ஆர்பில வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்திருந்தாங்க. இப்போ சம்டைம்ஸ் மாத்தினாங்களா மாத்த மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நான் பெரும்பாலும் மாத்த மாட்டாங்க. அதனால நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்கோ, உங்களுக்கு எங்க அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அங்க வேணாலும் அப்ளை பண்ணுங்க. உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் நீங்க இருக்கிற அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஊர்லயே எக்ஸாம் எழுதிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து மகாராஷ்டிராக்கு வந்து எக்ஸாம் கொடுக்குறீங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு கொடுக்குறீங்க, மீன்ஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மகாராஷ்டிராலேயே போய் எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்தே எக்ஸாம் எழுதிக்கலாம். மகாராஷ்டிரால நீங்க ஆல் ஓவரா நீங்க வந்து மெரிட்ல வந்துட்டீங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ள நீங்க மெரிட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரால கிடைக்கும், அதாவது மும்பைல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு அடுத்தபடியா நிறைய பேர் கேட்கிற क्वेश्चंस என்னன்னா எக்ஸாம் வந்து எப்ப வரும் அப்படின்ட்டு. எக்ஸாம்க்கான அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹால் டிக்கெட் 1 or 2 வீக்ஸ்ல அப்படி வர்றதுக்கு இருக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு 15 டேஸ் இழுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ். சோ அடுத்த 1 மந்த்ல எப்பனா அக்டோபர் 16க்கு மேல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சவங்க இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாதவங்க சிலபஸ கரெக்டா பிளான் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா அழகா அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு சிலபஸ கவர் பண்ணிடலாம். கம்ப்ளீட் சிலபஸ கவர் பண்ணலனாலும் ஓரளவு ஒரு 50-60% கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அதுல வந்து டவுட் கிடையாது. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.